வெல்கம் டு டிவியூஸ். ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்மேன் மூவி சீரீஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும், எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் வொல்வரின். ஸோ அந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து ஓப்பனிங்கில் வந்து அதாவது லோகனோட பாஸ்ட், ஓகேவா? ஸோ அந்த சின்ன பையனில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவனோட உண்மையான பேர் வந்து ஜேம்ஸ், ஜிம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஜிம்மியோட பிரதர் வந்து விக்டர் க்ரீட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மியூட்டன்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தான் கழித்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்கன் வார், வியட்நாம் வாரில் எல்லாமே வந்து லைக் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அண்ணன் விக்டர் க்ரீட் வந்து கொஞ்சம் ஓவராக போய் அவனுக்கு சுப்பீரியர் ஆஃபீஸரையே வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைத்தனமாலாம் பார்த்து என்னாச்சு அப்படின்னா லைக் வொல்வரினையும் சரி விக்டரையும் சரி ரெண்டு பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்றாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு கேரக்டர் வருது, யாருன்னா வில்லியம் ஸ்ட்ரைக்கர். ஸோ எக்ஸ்மேன் மூவி நான் போட்ட மொதல் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா வில்லியம் ஸ்ட்ரைக்கர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா? மியூட்டன் சயின்டிஸ்ட். ஸோ மியூட்டன்ஸ் வந்து யாருமே இருக்கக்கூடாதுன்னு வேலை பார்த்தவன் தான் அவன். ஸோ அவனோட பாஸ்ட் எல்லாமே, ஸோ வில்லியம் ஸ்ட்ரைக்கர் லோகனுக்கு இருக்கிற அந்த பாஸ்ட் மெமரி, அதை சம்மந்தப்பட்ட ஸ்டோரி தான் இந்த ஃபுல் மூவியுமே. ஸோ வில்லியம் ஸ்ட்ரைக்கர் வந்து பார்க்குறாங்க. ஸோ வில்லியம் ஸ்ட்ரைக்கர் வந்து ஆஃபர் பண்ணுறான், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே, அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆஃபர் பண்ணுறான். என்னென்னா, நான் வந்து ஒரு டீம் எக்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்துருங்க, உங்களோட மியூட்டன் பவருக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டீம் எக்ஸ், ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஏஜென்ட் ஜீரோ, டெலிபோர்ட்டர், நம்ம டெட்பூல், டியூக்ஸு, சூப்பர் பவர், ஓகேவா? டியூக்ஸ், இவங்க எல்லாருமே வந்து லைக் என்னென்னா ஒரு மியூட்டன் மிஷினரி. வில்லியம் என்ன சொன்னாலுமே வந்து இவங்க அதை செய்வாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வில்லியம் வந்து கூப்பிட்டு போகிறான். அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ராக் இருக்குது, ஓகேவா? ஸோ இதோட சோர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஊர் மக்களை வந்து வில்லியம் வந்து டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அதில் வந்து விக்டர் வந்து அந்த மக்களை கொல்ல போகும்போது இது வந்து லோகனுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணுறது. ஸோ லோகன் வந்து எனக்கு இந்த டீமே வேண்டாம், நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ லோகன் வந்து லைக் ஒரு ஆஃப்டர் 6 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேலாவோட, ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறாங்க. அது எதுவுமே வேண்டாம்னு சொல்லி பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வில்லியம் ஸ்ட்ரைக்கரும் ஏஜென்ட் ஜீரோவும் வந்து லைக் லோகனுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. என்னென்னா, நம்ம டீமில், பழைய டீமில் இருந்த 2 பேர்த்த வந்து யாரோ கொண்டுட்டாங்க, அது வந்து விக்டராக இருக்குமோ அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீயும் வந்து சேஃபாரு, முடிஞ்சால் எங்கள் கூட வந்துருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் லோகன் இதெல்லாம் நம்பலை, அதெல்லாம் வர முடியாது, போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். விக்டர் வந்து திரும்ப வருவான், வந்து லைக் லோகனோட கேர்ள் ஃப்ரெண்டாக கொண்டுட்டு போயிடுவான். ஸோ இதனால் வந்து வொல்வரினுக்கு வந்து பயங்கர கோவம் ஆயிரும். விக்டருக்கும் வொல்வரினுக்கும் ஃபைட் நடக்கும். பட் லோகனால் வந்து விக்டரை வந்து சமாளிக்கவே முடியல, ஓகேவா? ஸோ அதனால் லோகன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, திரும்ப வந்து ஸ்கைலரும் இந்த ஏஜென்ட் ஜீரோவும் வராங்க. லைக் நீ வந்து அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வந்து உன்னை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், அதை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் நீ அவனைய பண்ணிக்க, நான் எதுவுமே கேட்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறான். லைக் இந்த ஆஃபரையுமே வந்து லோகன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ வந்து ஒரு லேபுக்கு போகிறான், ஓகேவா? ஸோ அந்த லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடக்குது. ஸோ அது என்னென்னா, பாஸ்ட்டில் சொல்லியிருப்போம்ல, ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு ராக்கை தேடி அதோட சோர்ஸ் தேடி போனான்னு சொல்லலை. ஸோ அந்த ராக் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடமாண்டியம், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெட்டல், அதை அழிக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு மெட்டலை வந்து வொல்வரின் உடம்புக்குள்ளே வந்து புகுத்துறாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாமே புகுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வில்லியம் ஸ்கைலரோட பிளான் அப்போ தான் தெரியுது. இந்த லோகனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து மியூட்டன்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து வொல்வரினை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இப்போ வில்லியம் ஸ்ட்ரைக்கர் வந்து என்ன சொல்கிறான்னா, வொல்வரினோட பாஸ்ட் மெமரி எல்லாமே வந்து எரேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது வொல்வரின் வந்து கேட்டுரும், ஓகேவா? ஸோ அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த சென்சஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவன் அங்கே பேசுகிறது வந்து வொல்வரின் கேட்டுரும். அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிடுவான். அங்கே வந்து 2 வயசானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தங்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வில்லியமோட டீம், இந்த ஏஜென்ட் ஜீரோ வந்து அந்த 2 வயசானவங்களையும் போட்டு தள்ளிட்டு லைக் அங்கே ஒரு ஃபைட் போகும். பட் வொல்வரின் வந்து அந்த ஏஜென்ட் ஜீரோவை வந்து கொன்றுவான், ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரை தேடி நம்ம போனோம், அவனை முதல்ல போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி லைக் போகும்போது தான் வந்து அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் அந்த டெலிபோர்ட்டர் கிட்ட வந்து போவான். டெலிபோர்ட்டர் வந்து டியூக்ஸ் கிட்ட கூப்பிட்டு போவான். அவன் வந்து கொஞ்சம் சூப்பர் ஸ்ட்ராங் மேன், ஓகேவா? பயங்கர குண்டாக இருப்பான். ஸோ அவன் தான் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அந்த லேப்லேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் வந்து கேம்பிட்டுன்னு ஒருத்தருக்கான், அவன் ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கான், நீ வேணால் அவனை போய் பாரு அப்படின்னு போய் சொல்லுவான். ஸோ இவங்க வந்து திரும்ப அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா,
விக்டர் வந்துடுவான். விக்டர் வந்து அந்த டெலிபோர்ட்டரை கொண்டுட்டு அவனோட டிஎன்ஏ வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். கேமிட் வந்து லைக் உல்வரின் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஐலாண்டுக்கு வந்து கூப்பிட்டு போவான். அந்த ஐலாண்ட் பேர் வந்து என்னென்னா 3 மைல் ஐலாண்டு. ஸோ அங்கே தான் வந்து லேபே இருக்குது. ஓகேவா, அந்த லேபில் தான் வந்து எல்லா மியூட்டன்ஸையும் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறது, இஷ்டத்துக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ உல்வரினும் அந்த கேம்பிட்டும் வந்து அந்த இடத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தா ஒருத்தனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து லைக் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து உயிரோடு இருக்கா. உல்வரினால் நம்ப முடியல. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து உலகத்திலே டேஞ்சரஸான ஒரு மனுஷன், உன்னையெல்லாம் நாங்கள் அப்படி சாதாரணமெல்லாம் விட்டுற முடியாது, அதனால் உன்னை வாட்ச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அவளை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காட்டுறாங்க. ஸோ அவளும் வந்து ஒரு மியூட்டன் தான். அவளுக்கு என்ன அப்படின்னா லைக் ஒரு வசியம் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுதான் அவளோட மியூட்டன் பவர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உல்வரினை லவ் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு வசியம் பண்ணியே வச்சுருப்பா. ஸோ இது வந்து என்ன, உல்வரினால் தாங்கிக்க முடியல, அவன் அந்த இடத்த விட்டே போகிறான். வில்லியமோட ஆள் தான் வந்து விக்டர். ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து லோகனை எப்படியாவது திரும்ப இந்த லேபுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இவ்வளோ ட்ராமாவும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, விக்டருக்கு வந்து லைக் நான் உல்வரினை கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன வச்சு பண்ணுன்னு சொல்லும்போது, உன்னோட உடம்பு வந்து இது தாங்காது, நீ செத்துருவாங்கிற மாதிரி சொல்கிறான். பட் விக்டருக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் அந்த லேபில் வந்து நிறைய மியூட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து லைக் உல்வரினோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வில்லியமுக்குமே வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போகுது. ஸோ அதில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அடிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு உல்வரின் வந்து உள்ளே வர அங்கே வந்து ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட வேடு இருக்கான்ல, அதாவது டெட்பூல், ஸோ அவன் வந்து வரான். அவனோட வாயெல்லாமே தச்சு வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வில்லியம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான், வாய் மட்டும் இல்லைன்னா அவனை நாய் தூக்கிட்டு போயிருண்டாங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு சீனை வந்து ஸோ அது அந்த வாய் அவனுக்கு ஓவராக பேசுவான்ல, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ண விதமாக அவன் வாயை வந்து தைச்சி வச்சுருப்பாங்க. அவனுக்குள்ளே எல்லாத்தோட மியூட்டன்ஸ் பவரும் இருக்கும், மல்டிபிள் மியூட்டன்ஸ் பவரும் இருக்கும். உல்வரின் மாதிரியான பவராக இருக்கட்டும், ஹீலிங் பவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லைக் டெலிபோர்ட்டர் பவர், எல்லா பவருமே அவனுக்குள்ளே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மியூட்டண்ட்டாக இருப்பான். ஸோ உல்வரினுக்கும் இந்த டெட்பூல் நம்ம வேடுக்குமே வந்து சண்டை போய்கிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வெப்பன் 11. ஓகேவா, ஸோ அப்போ வந்து உல்வரினுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம விக்டரும் வந்து இறங்கலாம். இந்த விக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடியோவில் சேபர் டூத்துன்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் இந்த விக்டர். ஓகேவா, ஸோ இப்போ விக்டரும் நம்ம லோகனும் 2 பேருமே சேர்ந்து வேடை வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு மேலே இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும், அதுக்கு மேலே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து லைக் வேடை வந்து கொன்றுவான். இப்போ உல்வரினை வந்து அவர் வந்து அவனோட மெமரியை எரேஸ் பண்ண வந்து இந்த வில்லியம் வந்து அடமாண்டியம் புல்லட்டை வச்சு அவனை வந்து சுடுவான். ஏன்னா வேறு எது பண்ணாலுமே வந்து ஹீல் ஆயிடுவான். ஸோ அந்த அடமாண்டியம் புல்லட்டை வச்சே வந்து லைக் உல்வரினை சுடும்போது அவனுக்கு உண்டான எல்லா மெமரியுமே எரேஸ் ஆயிரும். அது போக வந்து லைக் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே வந்து கொன்றுவாங்க. பட் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வில்லியமுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு போயிடுவாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல வசியம் பண்ணுறதுன்னு. அவன் என்ன பண்ணுவான்னா, நீ வந்து காலில் ரத்தம் வர வரைக்கும் சம்திங்கமோ அந்த அளவுக்கு நீ நடந்து போவோம்பா. இவனும் கேனத்தனமாக நடந்து போயிட்டே இருப்பான். திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னே தெரியாது. ஏன்னா அந்த மெமரி எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ அந்த எக்ஸ்மேன் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்ட் மெமரி எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஸோ அதுதான் லைக் அதோட கனெக்ஷன் தான் இது. எப்படி அவனுக்கான அந்த பாஸ்ட் மெமரி எல்லாம் எப்படி எரேஸ் ஆச்சுங்கிறதுக்கான கனெக்ஷன் தான் வந்து ஸோ இந்த சீன். ஸோ இந்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ், அதாவது நம்ம மொட்டையும் வந்து காட்டுவாங்க. அவன் வந்து என்னென்னா மியூட்டன்ஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அங்கே இருக்கிற மியூட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சார்ல்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ உல்வரினுக்குமே வந்து எதுவுமே ஞாபகமே இல்லை. ஸோ இதோட வந்து மூவி முடியுது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செத்துருவான். லைக் வில்லியம் வந்து ஏதோ கேனத்தனமாக நடந்து போயிட்டே இருப்பான். ஸோ இதோட வந்து அந்த மூவி முடிஞ்சுது. ஸோ இந்த மூவியோட மிட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் அவன் வில்லியம் நடந்து போயிட்டுருப்பான். அப்போது எம்பியிலேருந்து வருவாங்க, அதாவது லைக் ஆர்மியிலேருந்து வருவாங்க. அதாவது ஜென்ரல் மான்சனை கொன்னதை பற்றி வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நியூக்ளியரில் வந்து அந்த பவர் பிளான்ட் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பவர் பிளான்ட்டே மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடும். வேடுமே வந்து செத்துருவான். ஓகேவா, அப்படி தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா, லைக் வேடு வந்து திரும்ப உயிரோடு இருப்பான், உயிரோட பொழைச்சி வர மாதிரி வந்து இந்த மூவியை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ லேட்டராக ஓகேவா, இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து திரும்ப இந்த எக்ஸ்மேன் லோகன் பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து நான் போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.